வந்து நல்லா வந்து வெளுத்து வாங்குறாங்க. அப்போ கூட சிந்து வந்து உண்மையே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து ஸ்னேகா வந்து செமையா டென்ஷன் ஆகி இன்னும் போட்டு அவளை ஏதாவது பண்ணுங்க. அவள் வந்து உலகத்தை விட்டு போனா கூட சந்தோஷம் தான் அப்படின்னு நம்மலாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு ரேகா வந்து அப்படிலாம் பண்ண முடியாது. இந்த அடிச்சிருக்கோம். இதுக்கே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா. இவ பயங்கரமான அடுத்தக்காரியாக இருக்கா. இவளை வேற மாதிரி விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ரேகா. அடுத்து வந்து மேடம் இந்த கேஸில் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னோடனே சிந்துவை நாங்கள் எங்கள் பாடியில் விசாரிக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன, அவளுக்கு உயிர் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் வேறு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி அவளுக்கு கொண்டு போனால் மட்டும்தான் அவளை எதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் வேறு ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க சிவா கிட்ட. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பைரவி வந்துடுறாங்க. பைரவி வந்து மனித உரிமைகள் ஆணையத்திலேருந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து சிந்துவை பார்த்து செமையாக ரேகாவை ரெப்ரண்டேட் வாங்கிடுறாங்க. எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து யார் இது மாதிரி சட்டத்தை எல்லாம் வந்து உங்கள் கையில் கொடுத்தது, இவ்வளோ மோசமாக வந்து பிஹேவ் பண்ணியிருக்கீங்க, ஒரு பொண்ணு கூடன்னு பார்க்காம அந்த பொண்ணை இந்த மாதிரி அடிச்சிருக்கீங்க, உண்மையை சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கீங்க. அந்த பொண்ணை எப்படி இப்படிலாம் நீங்கள் பண்ண முடியும், எப்படி இந்த மாதிரிலாம் செய்ய முடியும் அப்படின்னோடனே, இல்லை சார் இது எங்களோட வந்து கடமை. எதுங்க கடமை, ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறது தான் கடமையா, விசாரிக்கிறன்ற பேரில் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, என்னோட அக்காவோட உயிருக்கு ஆபத்து வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு மனித உரிமைகள் ஆணையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பைரவி கொடுத்ததால நாங்கள் இது வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்கள் இப்போ சிந்துவை ரிலீஸ் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் வந்து உங்கள் மேலே நான் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு ரேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க சார், இது எங்களோட கேஸ், நீங்கள் தலையிடாதீங்கன்றாங்க. யார் தலையிட வேணாம், உங்கள் கமிஷனை கூப்பிடுங்க அப்படின்னு கமிஷனர் வந்துடுறாரு. வந்தோடனே வந்து வேறு வழியில் ரேகா சிந்துவை ரிலீஸ் பண்ணுங்கள், இப்போ அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, சார் எப்படி சார், இப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து வழிக்கு வந்திருக்கா, எப்படியாவது அவளை வந்து சொல்ல வச்சிருவேன் சார் அப்படின்னோடனே, என்கிட்ட விடுங்க சார் இந்த கேஸுன்றாங்க. அதெல்லாம் விட முடியாதுமா, உன் இஷ்டத்துக்கு காட்டு மிராடித்தனமா இந்த மாதிரிலாம் வந்து நீ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நாங்கள் சிந்துவை பார்க்கணும் அப்படின்றாங்க. சிந்துவை காட்டுங்கன்னா சிந்து ரொம்ப மோசமான நிலைமையில் அப்படியே வந்து இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து அலறி துடிக்கிறாங்க பைரவியால் தாங்களும் ஓடி போய் வந்து சிந்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. ஏன் சிந்து உனக்கு இந்த நிலைமை, இப்படி பண்ணியிருக்கீங்களே, நீங்களாம் மனுஷங்களா பாப்பீங்களா, இப்படி வந்து என் அக்காவை வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இது எவ்வளோ பெரிய சட்டப்படி குற்றம் தெரியுமா, நான் விடவே மாட்டேங்க சார், எப்படி இந்த மேடம் மேலே நாங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்றாங்க. நாங்கள் சட்டத்தை தான் நான் வந்து என்னோடய கடமையை தான் நான் செஞ்சேன் அப்படி சொல்லி ரேகா சொல்கிறாங்க. என்ன கடமை மேடம், இப்படி ஒரு பொண்ணை போட்டு அடித்து வச்சுருக்கீங்க, இதுதான் உங்கள் கடமையா, விசாரணை கைதி இந்த மாதிரி அடிக்கக்கூடாதுன்னு தெரியாதா, அவங்க மேலே என்ன கேஸ் ஆகிருக்கு, கம்ப்ளைண்ட் மட்டும் தானே வந்திருக்கு, அவங்க மேலே ப்ரூவ் ஆகிடுச்சா, அவங்க தப்பு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படி அவங்க மேலே நீங்கள் கை வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரேகா என்ன பண்ண திரும்ப ஒழிக்கிறாங்க. அடுத்து வந்து ரேகா மேடம் எப்படியாவது விடாதீங்க மேடம் சிந்துவை அப்படி சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க ஸ்னேகா. அது கேட்டு மேடம் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் கிளம்ப முடியாது, சிந்துவை வந்து விடக்கூடாது சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் யார், எல்லாரையும் வச்சுருந்தா இந்த மாதிரி இவங்க சொன்னதால் தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், உண்மையிலே அவள் தப்பு செஞ்சிருக்கான்னு நீங்கள் சொன்னால் பார்த்தாது, அதை நிரூபிக்கிற உங்ககிட்ட சாட்சி இருக்கா, அப்படி சாட்சியே இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும், எப்படி இந்த பொண்ணு மேலே கை வைப்பீங்க அப்படின்றாங்க. வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணு திறமை தவிக்கிறாங்க. முதல்ல ரிலீஸ் பண்ணுங்கன்னு, ஆமாம்மா ரிலீஸ் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிடுறாரு வந்து கமிஷனர். அதனால் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இங்கே சிந்துவோட நிலைமையை பார்த்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் எல்லாம் ஒரு ஆம்பளையா இந்த மாதிரி கேவலமாக நடந்திருக்கீங்க, உங்கள் பொண்டாட்டியை இந்த கதி ஆக்கி வச்சுருக்கீங்க, நீங்களாம் மனுஷனே கிடையாது, மிருகமாக நடந்திருக்கீங்க, நீங்களாம் டாக்டர்னு சொல்லவே சொல்லாதீங்க, டாக்டர்னா எல்லார் உயிர்களையும் அன்பு செலுத்துவாங்க, அவங்க தான் டாக்டர், அவள் மேலே உங்களுக்கு என்ன வேணாலும் கோவம் இருக்கலாம், அவள் தப்பு செஞ்சால் நீங்கள் நினச்சிருக்கலாம், ஆனால் அதுக்காக சிந்துவை இப்படி அடிக்கும்போது பார்த்து நினைச்சிருக்கீங்களே, நீங்களாம் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பைரவி சிவாவை சொல்லிவிட்டு சிவா வந்து அப்படி டென்ஷனாகி அப்படியே நிற்கிறாரு. சிவா இப்போ தப்பிச்சிட்டானா கூடி சீக்கிரம் அவள் மாட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க. அடுத்து சிந்துவை வந்து ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்றாங்க. சிந்துவுக்கு நிலைமை பார்த்து அவங்க வீட்டில் எல்லாருமே கதறி துடிக்கிறாங்க, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சிவா இதை பார்த்து அப்படியே டென்ஷனாக பார்த்துட்ருக்காரு.